हाय फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல பேக்கரி ஸ்டைல்ல டீ ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்ல எப்பவும் ஒரே மாதிரி டீ போடாம இந்த மாதிரி மசாலா டீ ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நம்ம வெளியில எங்காச்சு போகும்போது கடையில மசாலா டீ குடிச்சிருப்போம். ஆனா வீட்ல போடும்போது அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வராது. ஆனா இந்த வீடியோ பிரகாரம் நீங்களும் உங்க வீட்ல டீ போட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் டீ நீங்களும் ஈஸியா போடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டீ போடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணி நல்லா காயட்டும். இந்த தண்ணி கொதி வர ஸ்டேஜ்ல இதில் டீ தூள் சேர்க்கணும். நான் 200 ml டீ போட போறேன். அதனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு பால் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டீ தூளை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா ஸ்பைசஸும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு இந்த டீ தூள் நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா டீ தூள் எப்போவுமே கொதிச்சிட்டே தான் இருக்கும். அதனால தான் அந்த கடையில் இருக்கிற டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் டீ தூள் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா டிகாசன் ரொம்பவே சுண்டி வந்திருக்கு. இந்த சைடில் நான் 200 ml பால் கொதிக்க வச்சுருக்கேன். நான் பாலில் தண்ணி சேர்க்கலை. நம்ம டீ தூளில் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால பாலில் தண்ணி சேர்க்கலை. நம்ம எடுக்கிற பால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் டீ டேஸ்ட் வராது. இப்போ பால் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிகாஷனை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்காதீங்க, வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம பால் கூட சேர்க்கும்போது கெட்டு போயிடுமோன்னு நினைக்காதீங்க. பால் கூட சேர்க்கும்போது பாலெல்லாம் திரிஞ்சு போகாது, நல்லா தான் இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ டிகாஷன் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். டிகாஷன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை ஏறக்குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். அது கூடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த டீ மட்டும் நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லியுமே இந்த டீ தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த டீ பேக்கரி ஸ்டைலில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பேக்கரி ஸ்டைலில் மசாலா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெய்லியும் நம்ம வாழ்க்கையில் டீ ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது. அந்த டீயை டெய்லியும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி மசாலா டீ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டீ லவர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.